ஷாலோம். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம 6th கோட் பார்க்கலாம். சில சமயங்களில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் தனது திட்டத்தை செயல்படுத்த உங்கள் எதிரிகளை பயன்படுத்துகிறார். ஆமென். So sometimes God uses your enemies to execute His plan in your life. See, in my life I have seen how God uses my enemies to execute His plan in my life. Amen. So என்னோட லைஃப்லையும் பார்த்தோன்னா எப்படி ஆண்டவர் எனக்கு சத்துருக்களா எழும்பி நின்றவர்களை பயன்படுத்தி என்னைய ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு சர்டன் பீரியட் பார்க்கும் பொழுது அவங்க சத்துருக்களாக எழும்பி என்ன செய்கிறாங்க, நிறையா விஷயங்களை பிளான் பண்ணுறாங்க. நம்மளை ஒரு டெரிட்டரியிலேருந்து துரத்தணும்னு நினைக்கிறாங்க, நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸை தூர்த்து போடணும்னு நினைக்கிறாங்க, நம்மளை தூஷிக்கணும், நம்மளுடைய பெயரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சு கொண்டே இருக்காங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் என்ன செய்கிறார், ஆண்டவர் எல்லாத்தையும் நம்மளோட நன்மைக்காகவே அவர் மாற்றி கொடுக்குறவராக இருக்கிறார். ஸோ என்னுடைய மினிஸ்ட்ரி டைமில் நான் ஒரு மினிஸ்ட்ரியில் என்டர் ஆகிற அந்த சீசனில் பார்க்கும் பொழுது அப்போ தான் நான் நியூவாக என்டர் ஆகிற மினிஸ்ட்ரிக்குள்ள. அப்போ நிறைய சத்துருக்கள் என்ன செய்யுது, எழும்ப ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மைல் ஸ்டோன்லையும் ஒவ்வொரு சத்துருக்களை எழும்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எனக்கு அந்த டைம்ல ரொம்ப சோர்வாயிடுச்சு. என்ன ஆண்டவரே, நீங்க என்னை அழைச்சு தானே நான் ஊழியத்துக்கு வந்தேன். அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இப்படி சத்துருக்கள் எழும்பிட்டே இருக்காங்க, அவங்கள நீங்க சிதற பண்ணுங்க இல்லையா, அவங்கள நீங்க எதுவுமே பண்ண மாட்டேறீங்களே, நான் எவ்வளவு நாள் இப்படி போராடி கொண்டே நான் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது, ஒருவேளை நான் கடவுளுடைய சித்தம் இல்லாம நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், அப்படிலாம் நிறைய விஷயங்களை யோசிக்கிறேன். தென் ஊழியத்தை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நான் யோசிக்கிறேன். ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுதும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கும் பொழுதும் ஆண்டவர் ரொம்ப சைலண்டா இருக்காரு. ஸோ அந்த அந்த அவர் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த வழியில நான் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கேன், அவரோட பிளான்ல போய்கிட்டே இருக்கேன். ஸோ பார்த்தோன்னா அந்த அந்த திட்டத்தில் நான் அந்த ஜேர்னி நான் பண்ணிகிட்டே இருக்கேன் அலாங் வித் மை எனிமீஸ். ஸோ அலாங் வித் காட் ஆல்சோ. ஸோ அப்போ சத்துருக்களும் என்ன செய்கிறாங்க, அந்த பாத்லைன் கூட வந்துகிட்டே இருக்காங்க. அது கடவுள் நியமித்த பாதை தான். அதே போல் கடவுளும் என் கூட வந்துக்கிட்டே இருக்காரு. பட் அந்த டைமில் எனிமீஸ் சத்ருவா இருக்கிறவங்க நிறைய பிளான் பண்ணுறாங்க. காட் வாஸ் சைலண்ட். அப்போது எல்லாம் அவர் போய்கிட்டே இருக்கும். ஒரு சர்டன் பீரியட் வரும்பொழுது ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கார் அப்படி சொல்லி நமக்குலாம் என்ன செய்யுது, நிறையா ஒரு ஒரு சோர்வு வந்துடுது. ஆனால் எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் பார்த்தோன்னா அது சத்ரு என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையும் நமக்குடைய ஒரு பிளஸ்ஸிங்காக ஆண்டவர் மாற்றுறார். ஆமீன். ஸோ பாருங்க, அந்த என்னுடைய மினிஸ்ட்ரி ஜேர்னியில் நிறைய மாதிரியான சத்துருக்கள் பிளான் பண்ணி என்னை ஒவ்வொரு டெரிட்டரிக்குள்ளேயும் என்னை மேலே என்ன பண்ணுறாங்க, ஜம்ப் அப் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டெரிட்டரியும் நான் தாண்டி நெக்ஸ்ட் ஒரு லெவல்னு சொல்லி போய் எல்லா லெவலையும் கிராஸ் பண்ணி ஃபைனலாக கடவுள் எனக்கு வச்சிருக்கிற அந்த ஒரு பாத்துலையும் நான் ஜாயின் பண்ணும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். ஆமீன். ஸோ அது மாதிரி நமக்கு ஒருவேளை கடவுள் உங்களோட லைஃப்லையும் ஒரு சர்டன் பீரியட்ல அமைதியாக இருக்கிறார், சத்துருக்களுடைய ஆர்ப்பரிப்பு அதிகமாக இருக்குது, சத்துருக்களுடைய பிளான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் என்ன செய்யும், எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக அது மாற்றி அமைக்கப்படும். ஆமீன். ஸோ வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 31:7 அதில் யாக்கோபு லாபானை பற்றிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் யாக்கோபு சொல்றாரு, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமீன். ஸோ பாருங்க, யாக்கோபு சொல்றான், லாபான் 10 முறை அவன் பிளான் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்குல்ல, என் கூட கடவுள் இருக்கிறேன்னு சொன்னாரே, ஆனால் இந்த லாபான் நிறைய பிளான் பண்றான், எனக்கு நஷ்டத்தை உண்டாக்குறானே, ஆனாலும் அவர் அமைதியா இருக்கிறாரேன்னு சொல்லி அவன் நினைச்சிருக்கலாம். அது போலதான் பாருங்க, அந்த 10 முறை அவன் பிளான் பண்ணி சம்பளத்தை மாற்றி போடுறான், எல்லாம் பண்றான். ஆனா ஆண்டவர் எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ்ல என்ன செய்யறாரு, அவன் 10 முறை கொடுத்த நஷ்டத்தை ஒரே ஷார்ட்ல என்ன செய்யறாரு, யாக்கோபுக்கு திரும்ப எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குறாரு. ஆமீன். ஸோ அது மாதிரி உங்களோட லைஃப்லயும் நீங்க சத்ரு நிமித்தமாக மனிதர்கள், உங்களுக்கு எதிராக எழும்புகிற மனிதர்கள் அல்லது பிசாசு நிமித்தமாக நிறைய பிளஸ்ஸிங்கை நீங்க மிஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அல்லது நீங்க நிறைய ஒரு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் இழந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் என்ன செய்யும், எல்லாமே அவன் கொண்டுட்டு போன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ரெட்டத்தனியாக திரும்பவும் சேரும். ஆமீன். ஸோ அதே போல் நம்ம இன்னொரு இது காரியங்களை நம்ம பார்த்தோன்னா
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்த விஷயங்கள். ஸோ அவங்க எகிப்துல அடிமையா இருக்கும் பொழுது பார்வோன் என்ன செய்யறான், அவங்கள ஒடுக்கிக்கிட்டே இருக்கா. கடவுளுடைய திட்டம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது, இவங்க பழுகி பெருகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒடுக்கி கொண்டே இருக்கிறான். அப்பவும் என்ன செய்யறாரு, இது பார்த்தோம்னா 400 வருஷம் என்ன செய்யறாரு, ஆண்டவர் அமைதியாவே இருக்கிறாரு. அப்போ இவங்க ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்காங்க. ஆனா பார்வோன் நினைச்சிட்டான், இவங்களை நம்ம ஒடுக்கிட்டோம், இவங்களை வந்து நமக்கு கீழே நம்ம வச்சுட்டோம், கடவுளுடைய பிளான் இவங்க வாழ்க்கையில நிறைவேற போறது இல்லைன்னு அவன் நினைச்சான். ஆனா எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவன் 400 வருஷம் ஒடுக்கினதை வந்து ஆண்டவர் பல மடங்காக அவங்களுக்கு திரும்ப அதை ரிட்டர்ன் பண்ணவும் செஞ்சாரு. அவங்க இன்னும் பழுகி பெருகவும் ஆண்டவர் செஞ்சாரு. ஆமீன். ஸோ அவங்க வந்து 70 பேரா எகிப்துக்கு போனாங்க. அவங்க ஒடுக்கி 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 என்ன பண்றாங்க, அவங்க 6 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக அவங்க வெளியே புறப்பட்டு வராங்க. ஆமீன். ஸோ அங்க அவங்க 70 பேரா போனவங்க ஒரு கோத்திரமாக, ஒரு தேசமாக அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியே வந்தாங்க. ஸோ அது மாதிரி சத்ரு உங்களோட லைஃப்ல கொண்டுட்டு வர விஷயங்கள், தடைகள், அல்லது உங்க வாழ்க்கையில கொண்டு வர அவன் போடுற பிளானு, உங்க வாழ்க்கையில அவன் எழுப்புகிற ஜனங்கள் எல்லாமே என்ன செய்யும், அதுக்குள்ள தேவனுடைய திட்டம் இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஐ மீன், ஸோ ஆல் த பிளான்ஸ் ஆஃப் எனிமீஸ் வில் டர்ன் அரவுண்ட் டு பிளஸ் யூ. ஐ மீன், ஸோ இட் வில் டர்ன் அரவுண்ட் டு மல்டிப்ளை யூ, இட் வில் டர்ன் அரவுண்ட் டு எஸ்டாப்ளிஷ் யூ. ஐ மீன், ஸோ எல்லாமே என்ன செய்து உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக, உங்களை பெருக பண்ணும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக அது மாற்ற போகிறதாக இருக்கிறது. ஐ மீன், ஸோ சத்துருக்களுடைய திட்டத்தை வச்சுதான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, உங்களை நீடித்த வாழ்க்கையை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறவரா இருக்க போகிறார். ஆமீன். ஸோ என்னோட லைஃப்லயும் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு டெரிட்டரினுக்குள்ள நான் போறேன். அது வந்து பார்த்தா ஒர்க் விஷயம். அந்த ஒர்க்லயும் என்ன செய்து நிறைய எப்படி ஈசாக்கு வந்து தோண்டின துறவெல்லாம் அந்த சத்துருக்கள் தூர்த்து போட்டுக்கொண்டே இருக்காங்கல்ல, அதே மாதிரி பண்ண ஒர்க் எல்லாத்துலேயும் என்ன செய்து ஒரு அதில் எல்லாத்துலேயுமே சத்துருடைய தடைகள் அது வந்து என்ன செய்யுது, எல்லாத்தையும் தூர்த்து போட்டுக்கொண்டே வருது. ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறாரு. சரி, ஆண்டவர் செய்யட்டும்னு நானும் பொறுமையாக இருக்கேன். எண்ட் ஆஃப் த இதில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் தூர்த்து போட்டானோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு நன்மையாக மாற்றி கொடுத்து, அதே மாதிரி ஃபினான்ஸ்லேயும் ஆண்டவர் ஒரு பிளஸ்ஸிங்கையும் கொடுக்கறதுக்குண்டான காரியங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆமீன். ஸோ அது மாதிரி தேவன் உங்களோட லைஃப்லையும் சத்ருவுடைய எல்லா பிளான்ஸையும் என்ன செய்கிறார், உங்களோட நன்மைக்காக, உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக, உங்களுடைய பிளஸ்ஸிங்காக நிச்சயமாக மாற்றி கொடுப்பார். ஆமீன். தேங்க்யூ.